மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இரு சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். உழைத்திட்ட மனங்கள் ஒன்றென இணையும் இறை மகன் இயேசுவின் பலி இது. உயர்வின்றி தாழ்வின்றி சமபந்தி விருந்திலே இணைகின்ற இயேசுவின் பலி இது. உழைத்திட்ட மனங்கள் ஒன்றென இணையும் இறை மகன் இயேசுவின் பலி இது. உயர்வின்றி தாழ்வின்றி சமபந்தி விருந்திலே இணைகின்ற இயேசுவின் பலி இது. குடும்பமாய் கூடிடுவோம் திரு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். குடும்பமாய் கூடிடுவோம்
மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கு தம்மை வெளிப்படுத்துவார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். இப்போது அழுது கொண்டிருப்போர் நீங்கள் பேறு பெற்றவர், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். நம்முடைய துயர மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடவுள், நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடவுளுக்காக, இயேசுவுக்காக நாம் ஆவலோடு காத்திருக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு எடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த திருப்பில் நாம் பங்கேற்கிற பொழுது நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். நாம் நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய கடவுள் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறோமா? என்னுடைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடவுளால் கொண்டு வர முடியும், இயேசுவால் தர முடியும் என்பதை நான் நம்புகிறேனா? என்னுடைய வாழ்விலே எனக்கு என்னுடைய தேவைக்கு பிறகுதான் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனநிலையை தாண்டி என்னுடைய இருப்பவற்றை மற்றோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ள தாராளமான மனது எனக்கு இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே இயேசுக்காக ஆவலோடு காத்திருக்க தவறிய அந்த தருணங்கள், நம்முடைய வாழ்விலே நம்முடைய இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ தவறிய அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பானவற்றை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நாளிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக என்னோடு இணைந்து உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்மை தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் உம் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலைவாழ்விற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக காணப்படவும் அவரை அளிக்கும் என்ற உணவை பெற்றுக்கொள்ள உரிமை பெற்றை அடைவோமாக. உமோடு தூயாவியாரை ஒன்றிப்பில் இறைவனாயின் என்று வாழ்ந்த ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரசமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். எம் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அழித்து விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைக்கின்றார். அந்நாட்களில் அவர்கள் செல்வார்கள், இவரே நம் ஆண்டவர், இவருக்கென்ற நாம் காத்திருக்கின்றோம், இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுதே. என் இன்ப நேசமே, என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே.
நேசரி நேசமே உன் நேசத்தாலே என் நெஞ்சம் நெகிழுதே. தேனிலும் இனிமையே நேசரின் நேசமே உம் நேசத்தாலே என் நெஞ்சம் நெகிழுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உம் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. சாரோனின் ரோஜாவே என் மகாராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. சாரோனின் ரோஜாவே என் மகராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலை மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்தன. அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்ளுகிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கு இவரிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதுக்கு சீடர்கள் அவரிடம், இவ்வாறு திரளான மக்களுக்கு
அளிக்க போதுமான உணவு இந்த பாலைநிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடரிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். நம்முடைய கண்ணீரை துடைக்கும் இறைவன், பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு இளைஞனை நம்முடைய ஆலய வளாகத்திலே சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஏறக்குறைய ஒரு வாரமாக தினமும் அந்த இளைஞனை அன்னையினுடைய கெபியிலே பார்த்த பொழுது கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். ஃபாதர், கை நிறைய சம்பளம், நல்ல ஒரு வேலை, வாழ்வு மிக சிறப்பாக நல்லபடியாக நகர்ந்து சென்று கொண்டிருந்தது. இந்த பெருந்தொற்றிலே கோவிட்-19 காரணமாக, கொரோனா தொற்றுநோயின் காரணமாக என்னுடைய வேலையை இழந்து வீட்டுக்கும் போக முடியாத நிலையிலே என்ன தெரியாமல் நான் தற்கொலை செய்யக்கூடிய அந்த அளவுக்கு கூட நான் சென்றிருக்கிறேன். ஏனென்றால் ஊரிலே 3 பெண் குழந்தைகள், அப்பா அம்மா எல்லாருமே என்னை நம்பிதான் இருக்கிறார்கள். என்ன செய்வது தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார். நான் அவருக்கு சொன்ன அந்த வார்த்தை, கடவுள் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், நீ கவலைப்படாத, ஜெபி. அன்புக்குரியவர்களே, அந்த இளைஞனுடைய கண்ணிலே ஒரு கதறலை பார்த்தேன், ஒரு ஆதங்கத்தை பார்த்தேன். நான் அந்த இளைஞனுக்கு சொன்ன அந்த வார்த்தை, கடவுள் உன்னை கண்டிப்பாக கைவிட மாட்டார். நீ நம்புகிற கடவுள் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலை உன்னை கைவிட மாட்டார். எதை நீ இழந்தாலும் நம்பிக்கை மட்டும் நீ இழந்து விடாதே, கண்ணீரோடு ஜெபி என்று சொன்னேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வில் வருகிற அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்விலே துன்பம் வந்த பொழுது, தன்னுடைய வேலையை இழந்த பொழுது எவ்வாறு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாலும் அதே போல தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்ப துயரங்களின் பொழுது கண்ணீர் விட்டு நாம் அழ நேரிடலாம். இத்தகைய சூழ்நிலை கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த அந்த இளைஞனுக்கு எவ்வாறு அந்த இறை வார்த்தை ஆறுதலாக இருந்ததோ, அப்படி ஆண்டவராகிய கடவுள் நம்மை அரவணைத்து தேற்றி நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பவராக இருக்கிறார். இனி முதல் வாசகத்திலே ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிறார் என்ற செய்தியை தருகிறது. அது குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது, நம்முடைய கடவுள் கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுள். கடவுள் நம்முடைய கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசியா நூலில் எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்திலே படைகளின் ஆண்டவர் திருமலையில் மக்களிடங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார் என்கிறார் இறைவாக்கினர் எசியா. படைகளின் ஆண்டவர் ஏற்பாடு செய்யக்கூடிய விருந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், அது என்ன நடக்கும் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பது முன்பாக, திருமலையில் நடைபெறக்கூடிய விருந்தானது மக்களினங்கள் அனைவருக்கு உரியது என்ற கருத்தினை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். யூதர்கள் நடுவில் இறையாட்சி விருந்திலே யூதர்கள் மட்டுமே பங்கேற்பார்கள் என்ற எண்ணமானது இருந்தது. இப்படி ஒரு நிலையில்தான் இறைவாக்கினர் எசேயா திருமலையில் நடைபெறக்கூடிய விருந்திலே மக்களினங்கள் அனைவரும் பங்கு பெறுவர் என்ற செய்தியை சொல்கிறார். இப்படி மக்களினங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய விருந்திலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த முக்காட்டை, துன்பத் துகளை கடவுள் அகற்றி, சாவை ஒழித்து, கண்ணீரை துடைத்து,
நிந்தையை அகற்றி விடுவார் என்கிறார் இறைவாக்கினர் எசையா. மெசியாவின் வருகையினால் மேலே சொல்லப்பட்டவை எல்லாம் நடந்தன. இன்று கூட அவை நடந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் நம்முடைய துன்ப துயரத்தை, நிந்தையை அகற்றி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தர நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்வியை இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து நாம் இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, கடவுளுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். திருமலையில் நடைபெறக்கூடிய விருந்திலே கலந்து கொள்வோருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி பேசிய இறைவாக்கினர் எசையா தொடர்ந்து கடவுளுக்காக காத்திருப்பதின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார். இனி முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே அவர்கள், அதாவது திருமலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த விருந்திலே கலந்து கொண்டோர், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் என்கிறார்கள். இதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், யாரெல்லாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் திருமலையிலே நடைபெறக்கூடிய அந்த விருந்திலே கலந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய துன்பத் துயரங்கள் எல்லாம் அகற்றப்படும் என்று நாம் சொல்லலாம். ஆண்டவருக்காக காத்திருப்போர் அவரது விருந்திலே கலந்து கொள்வார்கள் என்றால், நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு ஆண்டவருக்காக காத்திருப்பதற்கு பொறுமை மிகவும் இன்றியமையாதாக இருக்கிறது. இது குறித்து யாக்கோபு சொல்கிற பொழுது, பயிரிடுபவரை பாருங்கள், அவர் நிலத்தின் விளைச்சலை எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் வரும் வரை பொறுமையோடு இருங்கள் என்று யாக்கோபு புத்தகத்தை 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வரை இறைவார்த்தை சொல்கிறார். எனவே நாம் புனித யாக்கோபு சொல்வது போன்று, இறைவாக்கினர் எசையா சொல்வது போன்று ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருப்போம். அதன் மூலமாக அவதற்கிற அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். யோவான் செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்வது போல, நம்முடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வரும் இயேசுவுக்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம். அவர் வருகிற பொழுது அவரை தகுந்த விதமாய் ஏற்றுக்கொள்வோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பகிர்தலை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். அவர்கள் ஆயினில ஆடுகளைப் போல அலைகழிக்கப்படுவதை பார்த்த இயேசு ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு அங்கே அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த அந்த நிகழ்வை தான் நாம் வாசிக்க கேட்டோம். எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அங்கே பாவம் கூடுகட்டு என்று சொல்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவுக்காக நம்மை தயார் செய்கிற இந்த சிறப்பான இந்த திருவருகை காலத்தின் துவக்க நாட்களிலே அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவரை ஆவலோடு எதிர்கொள்ள நாம் தயாரிக்கிற பொழுது, காத்திருக்கிற பொழுது, நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய இருப்பவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழ்வோம். பகிர்ந்து வாழக்கூடிய அந்த மல்லையை பெற்று நாம் இந்த சமூகத்திலே ஏழைகள், அனாதைகள், யாரும் இல்லாதவர்கள், முகவரி இல்லாதவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், அவர்களுக்காக ஒரு நல்ல நிலைப்பாடு எடுத்து அவர்களுடைய நிலையிலே நாம் அவளுக்காக நாம் உதவி செய்கிற பொழுது, இன்று நான் வாசிக்கிட்ட இன்றைய இந்த நற்செய்தி வாசமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். எனவே அவர்கள் மீது இந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தாலும் நான் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எனக்கு தேவைக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு என்ற அந்த மனநிலையை மாற்றி நம்முடைய இருப்பவற்றை மற்றவரோடு நாம் பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை, தாராளமான இதயத்தை இறைவன் நமக்கு தர இந்த நாளில் இந்த திருப்பலில பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். வசந்தத்தின் புது விதையே, தேன் தூவும் ஒவ்வொரு பூவும் தேவனின் தாயன்பின் தரிசனமே. தனக்காய் வாழா இயற்கை போன்று தன்னலம் தேடா இதயம் வேண்டி, உயிரும் உணர்வுகளும் உழைப்பும் உயர்வுகளும் உறவினில் தருகின்றோ, பலியென வருகின்றோ, பகிர்ந்திட தருகின்றோ, பலியென வருகின்றோ.
சகோதரிகளே, என்னுடைய உங்களது இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றளவும் வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ளே இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் மாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த பொழுது தொடக்கத்தில் இருந்தே நிர்வாகத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உடைய மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தை அருந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்ற புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்திலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே.
உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உனை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடி. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே,
உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாகட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார். தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளியூட்டுவார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்தவும் அருள் கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இந்த நாவில் ஒரு பாடல் எந்தன் இயேசு வருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்தன் இயேசு வருகிறார். அவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆர்வலங்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.